அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له أضعافا كثيرا والله يقبض ويبسط وإليه ترجعون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم اللهم إني أعوذ بك من المأثم والمغرم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி இந்த சிறப்பு மிகுந்த ஜும்மாவுடைய அவைக்கு வருகை தந்திருக்கிற எல்லோரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிறைவாக நின்று நிலவ வேண்டும் என்ற துவாவோடு வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்நாளிலே அனைத்து விதமான வளங்களையும் பரக்கத்துகளையும் தந்து நோய் நொடி இல்லாத மருத்துவமனைகளின் பெருஞ்செலவுகள் இல்லாத நல்வாழ்வை ஆரோக்கியத்துடன் ஈமானோடும் இபாதத்தோடும் அல்லாஹ் அமைத்து தருவானாக. நம்முடைய மூச்சடங்கும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நமக்கான சொர்க்கத்தின் இடத்தை இங்கிருந்தே கண்ட வண்ணம் நம்முடைய உயிர் உடலை விட்டு பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹுவின் ஆலயம் காபாவையும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதாவையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜிற்கும் உம்ராவிற்கும் ஜியாராவிற்கும் செல்வதற்கும் குடும்பத்தோடு வருவதற்கும் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை வழங்கி கொண்டே இருப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையினாலே புனிதமான ரமதானை நிறைவேற்றிவிட்டு சிறப்பு மிகுந்த ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே நாம் வீட்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விளைகிறேன். உலகிலே மனிதர்களின் வாழ்வை அல்லாஹ் ஒரு மிகச்சிறந்த அமைப்போடு உருவாகியிருக்கிறான். குறிப்பாக வாழ்வு என்பது ஒருவர் இன்னொருவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலில்தான் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். குழந்தை பருவம் தொடங்கி முதுமை பருவம் வரை யாருடைய துணையாவது நமக்கு தேவைப்படுகிறது. அது மனைவியாக இருக்கலாம், அல்லது நண்பராக இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் கூட்டாளிகளாக, வியாபாரத்தில் தொழிலில் ஏற்பட்ட நட்புகளாக, ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு சார்பு நிலை, ஒருவரோடு இணைந்து போகக்கூடிய ஒரு சூழல் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதிலே மிக முக்கியமானது பொருளாதாரத்திலே பல நேரங்களிலே நம்மிலே சிலர் இன்னொருவரை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். நெருக்கடியான நிலையில் யாரும் முன்வராத சமயத்திலே இவர்தான் எனக்கு வாழ்க்கையில் உதவி செய்தார், என்னை தூக்கிவிட்டார் என்று பல நேரங்களில் அந்த நெருக்கடி நிலையில் கை கொடுத்து பொருளாதார உதவி செய்தவர்களை நன்றியோடு நாம் நினைத்து பார்க்கிறோம். சொல்லப்போனால் இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸின் வழியாக கடன் கொடுத்து உதவுங்கள், நெருக்கடிகளை நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி ஒத்தாசையோடு நீங்கள் கடந்து செல்லுங்கள் என்று நமக்கு பணிக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸை ஹஜ்ரத் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதரினுடைய ரூஹை, அவருடைய ஆத்மாவை கைப்பற்ற மலக்குகளை அல்லாஹ் அனுப்பினான். அவருடைய ரூஹை கைப்பற்றும் நேரத்திலே அவரிடத்திலே வந்த மலக்குகள் கேட்டார்கள், அலிம்த மினல் கைரி ஷைஆ, ஏதாவது நன்மை செஞ்சிருக்கியா உலகத்தில்னு கேட்டாங்க. அவர் கையை விரித்தார். பெருசாக நான் நினைத்த நன்மையெல்லாம் என்னால் செய்ய முடியல, பெரிய நன்மைகள் எல்லாம் என்னிடத்தில் இல்லை, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கிறது என்று இவர் சொன்னார். என்ன விஷயம் என்று அந்த மலக்குகள் கேட்டார்கள். நெருக்கடி நிலை, கஷ்டம் என்று சிலர் என்னிடத்திலே வருவார்கள், நான் அவர்களுக்கு கடன் கொடுத்து உதவுவேன். கடன் கொடுத்து உதவினால் அது ஒரு உதவி, அவருடைய அந்த நேரத்தின் நெருக்கடியை போக்கும். திருப்பி அடைக்க வேண்டுமே, அந்த காலமும் நேரமும் நெருங்கி வருமே, அதற்கான பணியாளரை நான் நியமித்திருந்தேன். அவர் போவார், போகும் பொழுதே சொல்லி அனுப்புவேன். வசதி வாய்ப்புள்ளவங்க சில நேரங்களில் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படுது. அதனால் அவங்கள போய் நீங்கள் வல்கராக ட்ரீட் பண்ணாதீங்க, ரொம்ப இறுக்கமாக நீங்கள் அவங்கள அணுகாதீங்க.
ஏதாவது அவங்களுக்கு அவகாசம் கேட்டாங்கன்னு சொன்னால் அவகாசம் கொடுங்க, கூட்டி கொடுங்க, இன்னும் சில நாட்களையோ மாதங்களையோ அதிகரித்து கொடுங்கள். ஆனால் சில நேரங்களில் ஏழ்மை, வறுமை, நெருக்கடி, பொருளாதாரத்தில் சரியான ஒரு நெருக்கடி நிலையிலே ஏழ்மையிலும் வறுமையிலும் சிக்கியிருப்பவர்களும் என்னிடத்திலே கடனாளிகளாக இருப்பவர்கள் உண்டு. அவங்க மாதிரி ஆட்களை சந்திக்கும் பொழுது நான் சொல்லுவேன், சொல்லி அனுப்புவேன் என்னுடைய ஆட்கள்கிட்ட, முடிஞ்சால் அவங்கள்ட்ட கேட்டு திருப்பி கடனை வாங்கிட்டு வாங்க. அவங்களால கடன் கொடுக்க முடியலைன்னா மொத்தமாக அதை தள்ளுபடி பண்ணிடுங்க, வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய நெருக்கடி நிலை எனக்கு தெரியுது, புரியுது, அவங்களுடைய சூழல் எனக்கு விளங்க முடியுது. அதனால் ஏற்கனவே பொருளாதார சிக்கலில் கடுமையான வறுமையிலும் ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்க அதை ஏதாவது கொஞ்சம் சமாளிக்கலாம் சொல்லி தான் நம்மள்கிட்ட கடன் பெற்றார்கள். மறுபடியும் போய் அவங்களை நெருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. கேட்டு பாருங்க, முடிஞ்சா தரட்டும், இல்லைன்னா அந்த கடனை தள்ளுபடி பண்ணிடுங்க என்று சொல்லித்தான் நான் அந்த ஊழியரை, பணியாளரை அனுப்பி வைப்பேன் என்று இந்த விலாவாரியான விவரத்தை மலக்குகளிடத்திலே அந்த மனிதர் சொன்னார். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த மலக்குகளிடத்திலே சொன்னான். புகாரியினுடைய பதிவு, காலல்லாஹ் தஜாவசு அன்ஹு, இந்த அடியாரையும் நீங்கள் தள்ளுபடி செய்து விடுங்கள். இவர் செய்த தீமைகளை, பாவங்களை எல்லாம் தள்ளுபடி செய்து விடுங்கள். இவர் செய்த எனக்கு பிடிக்காத விஷயங்கள் இவர் வாழ்க்கையிலே சில நிகழ்ந்திருக்கலாம், அதையெல்லாம் அல்லாஹ்வாகிய நான் சொல்கிறேன், தள்ளுபடி செய்யுங்கள். என் அடியார்களுக்கு கடனை தள்ளுபடி செய்தார் அல்லவா, அதனால் அவருடைய பாவங்களை நான் தள்ளுபடி செய்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ மன்னிப்பை பெற்றுத் தருவதற்கான வழியாக கடன் கொடுத்து வாங்குதல் இருக்கிறது என்று இஸ்லாம் முன்வைக்குது. மன்னிப்பின் வழியாக இஸ்லாம் காட்டுகிறது. அன்பர்களே, நீங்கள் ஜக்காத்தினுடைய பட்டியலை பாருங்கள். ஒரு 8 சாராருக்கு அல்லாஹ் ஜக்காத்தை கொடுக்கலாம் என்று சொல்கிறான். 8 விதமான கேட்டகரியில் வரக்கூடிய மக்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாம் என்று சொல்கிறான். அதிலே 5வது வரிசையில் வரக்கூடியவர்கள் தான், அந்த வரிசை முறையிலே 5வது வரக்கூடியவர்கள் தான் அல் காரிமீன். காரிமீன் என்றால் கடன்காரர்கள், கடனால் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். அவர்கள் சொந்த தேவைக்காக வேண்டி அனாவசியமாக, ஆடம்பரம் இல்லாமல், முறையாக, மார்க்கம் அனுமதித்த விதத்தில் கடன் வாங்கினார்கள். கடன் வாங்குறாங்க சொந்த தேவைக்கு, மார்க்க அனுமதியை மீறி, மார்க்கத்தை மீறி கடன் வாங்கினவங்க இல்லை, மார்க்கம் அனுமதித்த விதத்திலே கடன் பெற்றார்கள். அவர்களுக்கு ஜக்காத்தினுடைய தொகையை கொடுக்கலாம் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஃபுகஹாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த பட்டியலிலே ஃபுகராக்களை சொல்கிறான், ஏழைகள், மிஸ்கீன்களை சொல்கிறான். மிஸ்கீன்கள் ரொம்பவும் வறுமையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று ஆமிலீன், ஜக்காத்தை கலெக்ட் பண்ணக்கூடியவங்க, அல் முஅல்லஃபத்து குலூப், புதிதாக இஸ்லாத்தில் இணைந்து தங்களை இஸ்லாத்திற்குள்ளே இணக்கமாக்கி கொண்டவர்கள். இந்த வரிசையில் உள்ளவங்கள் 5வது கேட்டகரி தான் கடனாளிகள். ஆனால் இந்த 4ஐயும் தாண்டி இந்த 5வது மக்களுக்கு, கடனாளிகளுக்கு உங்கள் ஜக்காத்தை கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், அவங்களுடைய பசி ஆத்திரத்துக்கு, அவங்களுடைய அந்த உணவு தேவைக்கு, அவர்களுடைய வறுமையை போக்குவதற்கு, அதுவும் அவசியமானது தான். ஆனால் அதை விட அவசியமானது, கடன் பெற்று அவன் பசியோடு இருப்பான், தன்மானத்தையும் இழந்து நிற்பான். பல நேரங்களில் அவனுடைய மானம் பறிபோகக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படும். அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய கடமை மூமின்களுக்கு இருக்குது. அதனால உங்கள் ஜக்காத்தை இப்படி நீங்கள் மடைமாற்றம் செய்யலாம் என்று மார்க்கம் அனுமதிக்கிறது. அன்பர்களே, எனவே தான் நான் சொன்னேன், மார்க்கம் அனுமதித்த முறையில் ஒருவர் கடன் பெற்றிருந்தார் என்றால், அந்த கடனை அடைக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தார் என்றால், அவரை முன்னிலைப்படுத்தி ஜக்காத்தை வழங்கி அந்த கடனிலிருந்து அவரை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அன்பான சகோதரர்களே, கடன் கொடுங்கள் என்றும் சொன்னது, கடனை அடைக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உங்கள் கடமையான ஜக்காத்தை கொடுத்தாவது அதிலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. அன்பர்களே, அப்படி என்றால் எவ்வளவு முக்கியமான விஷயம் இது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், வெளியூருக்கு ஒருவர் போனவர் கையில் கொண்டு போன காசெல்லாம் தீர்ந்து போனது. இப்போ வியாபாரத்திற்கு சரக்கு எடுப்பதற்கு அவசியமாக ஒரு 100 தங்க காசுகள், 1000 தங்க காசுகள் தேவை. அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பார்த்தாரு, யார்கிட்டையும் பெருசாக அவ்வளவு தொகை இல்லை. விவரம் தெரியாத ஊர் வேற ஊர் வேற, முகம் தெரியாத நாட்கள். சரி, போய் யார்கிட்டையோ சொன்னாங்க கொண்டாங்கன்னு சொல்லி போய் கேட்டாரு. ஒருவர் கொடுக்க முன் வந்தார். ஆனால் அவர் கேட்டார், சாட்சி வேண்டும் என்றார். என்கிட்ட நீங்கள் 1000 தங்க காசு வாங்கியிருக்கின்றது, யார் சாட்சி? அவர் சொன்னார், நான் வெளியூருக்காரன். யாரை கொண்டு சாட்சியாக அங்கே நிப்பாட்டுறது? கஃபா பில்லாஹி கஃபீலா, கஃபா பில்லாஹி கஃபீலா, அல்லாஹ் தான் சாட்சி, அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து தான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று சொன்னார்.
அடுத்து கேட்டார், சரி சாட்சி தான் இல்லை, நீங்க கொடுக்க முடியாட்டி அந்த இடத்துல இருந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணுமல்ல, பொறுப்பாளர், அவரையாவது காட்டுங்க. உங்களால கொடுக்க முடியலன்னா உங்க இடத்துல இருந்து கொடுக்கறதுக்கு ஒரு பொறுப்பாளர் வேண்டுமே, அவரை காட்டுங்கன்னா. அவர் சொன்னாரு, கஃபா பில்லாஹி வக்கீலா, அல்லாஹ் தான் பொறுப்பாளர். நான் யாரை கொண்டு பொறுப்பாளராக நீங்க நியமிக்க முடியும்? என் குடும்பத்துக்காரங்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ நெருக்கமானவங்களோ யாருமே இங்கே இல்லையே, அல்லாஹ்வை தான் பொறுப்பாளராக வைக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதர் இந்த 2 வார்த்தையை கேட்டவுடன் கையில் இருந்த காசை அப்படியே பேசாமல் கொடுத்து விட்டார். ஏன்னா சாட்சியாகவும் பொறுப்பாளராகவும் அவர் நியமித்தது சராசரி மனிதர்களை அல்ல, மனிதர்களை படைத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வை முன்வைத்ததினாலே இவர் பேச்சே பேசவில்லை, எடுத்து கொடுத்து விட்டார். குறிப்பிட்ட தவணை காலம் முடிந்தது. கடனை வாங்கியவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது, கொடுத்தவருக்கும் திருப்பி வரும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ரெண்டுமே இல்லைன்றீங்களா? வாங்கினவங்களுக்கும் திருப்பி கொடுக்கணும் சிந்தனை இல்லை, கொடுத்தவங்களும் இது திருப்பி வருமா வராதா, வந்தால் கணக்கில் ஏற்றிக்குவோம், வரலன்னா விட்டுருவோம் அப்படின்ற நிலைப்பாட்டில் நிறைய இருப்பதை பார்க்கிறோம் இல்லையா? இந்த 2 நிலைப்பாட்டையும் கடந்து கொடுத்தவரும் திரும்பி வரும் நம்பினார், வாங்கியவரும் திருப்பி அடைக்க வேண்டும். காரணம் அல்லாஹ் முன் வச்சு வாங்கியிருக்கோம், அல்லாஹ்வை முன்வைத்து வாங்கியிருக்கிறோம். அல்லாஹ்வை முன்வைத்து ஒரு செயலை செய்தால் அதில் ஏதாவது குறை அல்லாஹ் கண்டுபிடித்து விட்டால் நாளைக்கு அவனுடைய கோர்ட்டில் நிற்கணுமே. இங்கே எல்லாத்தையும் தட்டி விட்டு போயிடலாம், இங்கே எல்லாத்தையும் அழிச்சிடலாம், இங்கே சாட்சிகளை எல்லாம் தனக்கு சாதகமாக மாற்றிடலாம், இங்கே நிறைய 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 மாற்றிடலாம், நிறைய பித்தலாட்டங்கள் செய்து விடலாம். அல்லாஹ் நீதிமன்றத்தில் எதையும் மாற்ற முடியாதே. அவனிடத்திலே நாம் குற்றவாளிகளாக நிற்போமே. அந்த கூண்டில் வந்து நமக்கு யார் சாட்சி போடுவார், யார் நமக்கு பாதுகாப்பு குரல் கொடுப்பார், யார் அபயம் கொடுப்பார் என்ற அக்கறையும் சிந்தனையும் அந்த மனிதருக்கு இருந்தது. வந்தார், கடலை கடந்து போகணும், போதிய போக்குவரத்துக்கான சாதனங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் நாள் போகுது. ஒரு நிமிடம்னாலும் ஒரு நிமிடம் தானே, ஒரு நிமிடம் கடந்து விட்டாலும் ஏஎம்லேருந்து பிஎம்முக்கு மாறிடுதே, ஒரு மணி நேரம் கடந்து விட்டாலும் இரவிலிருந்து பகலுக்கு மாறி விடுகிறதே. அந்த நாள் மாறிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, அதுக்கும் அல்லாட்டெல்லாம் பொறுப்பாளர் ஆகுவேன் என்று உடனே ஒரு கடிதம் எடுத்து எழுதினார். எழுதி ஒரு கட்டையை எடுத்து உடைத்தார், அந்த 100 தங்க காசுகளை கட்டைக்குள்ளே வைத்தார், கடிதத்தையும் சேர்த்து வைத்தார், அதை கட்டினார், தூக்கி எறிந்து விட்டார் கடலிலே. அல்லாஹ்வே உன்னை சாட்சியாக வைத்து உன்னை பொறுப்பாளனாக வைத்து வாங்கிய பணம் இது 1000 தங்க காசு, எனக்கு தெரியாது, நீ எப்படியாவது இதை கொண்டு அவன் கையில் சேர்த்துரு, வாங்கினவர் கையில் கொண்டு சேர்த்துரு என்று சொல்லி அந்த அல்லாஹ்விடத்திலேயே பொறுப்பை ஒப்படைத்து விட்டு போனார். வரலாறு வருகிறது, ஹதீஸ் தொடர் முடிகிறது. அந்த குறிப்பிட்ட மனிதர் அந்த குறிப்பிட்ட நாளிலே வந்து கரையோரம் நின்றார். யாராவது வருவாங்க, ஒரு கப்பல் வரும், அதிலிருந்து மனுஷன் கொண்டு வந்து காசை தருவார் நினைச்சார். ஆனால் அவருக்கு அன்னைக்கு எந்த கப்பலும் வரவில்லை. கடைசியில் வீட்டுக்கு விறகாவது எடுத்துட்டு போகும் என்று நினைத்து அங்கே ஓரஞ்சாரமாக ஒதுங்கிய சுள்ளிகளை புறக்கினார். வீட்டிற்கு கொண்டு போய் அதை வெட்டினார். வெட்டும் நேரத்திலே ஒரு சுள்ளியிலிருந்து அப்படியே காசு கொட்டியது, உள்ளே கடிதமும் இருந்தது. அந்த கடிதத்தை பார்த்து கொண்டு காசை பெற்றுக்கொண்டார். அடுத்த சில நாட்களுக்கு பிறகு 2 நபர்களும் சந்தித்து பேசிக்கொண்டார்கள். அனுப்புனே காசு வந்துருச்சான்னு கேட்டார் இவர். அவரு சொன்னார், பத்திரமா வந்து சேர்ந்துருச்சு. கொரியர் பண்ண மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அவங்க ஒருத்தர் சொல்றாரு வந்து அனுப்பினாரு, இன்னொருத்தர் சொன்னாரு உங்க அனுப்பின பார்சல் எனக்கு கிடைச்சிருச்சுன்னாரு. இங்கே நமக்கு ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸின் வழியாக சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், இப்படியெல்லாம் கடன் கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள், கடன் கொடுத்தும் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த கடனை பெற்றவர்களும் நியாயத்தோடு நன்மதிப்போடு நம்பிக்கையோடு நடந்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் உரிய மதிப்பையும் கொடுத்தான். எப்பொழுதுமே நம்பிக்கை வீண் போகாது. நாம் நம்பகமானவராக இருக்க வேண்டும் என்று உறுதி எடுத்து கடைசி வரையில் அதிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக நம்முடைய நம்பகத்தன்மை அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த நம்பகத்தன்மையில கொஞ்சம் சோட வைட்டுன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய உதவி நிப்பாட்டப்பட்டு விடும். நம்பிக்கையோடு இருக்கிறோம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு இருக்கிறோம், என்னுடைய நம்பகத்தன்மையும் கெட்டுப்போய் விடக்கூடாது என்பதிலே உறுதியாக நிற்கிறோம் என்றால் அல்லாஹ் பல ரூபங்களில் உதவி செய்வான். அந்த உதவியை அல்லாஹ் நேரடியாக கண்ணில் காட்டுவான். அப்படி காட்டப்பட்ட நிகழ்ச்சி தான் இது என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, இப்போ கடன் கொடுக்கறத பற்றி நிறைய மார்க்கம் ஆர்வமூட்டுது. அதே மாதிரி கடன் வாங்கினவங்க, கடனை பெற்றவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, சஹீஹுல் புகாரியிலே ஹதரத் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய அறிவிப்பாக பதிவு செய்யப்பட்டது. மதீனாவுக்கு போன ஆரம்ப கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது இறந்து போன ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்தால்
இன்னைக்கும் அந்த வழக்கம் இருக்கா இல்லையா நம்மள்ட்ட? இவர் யாராவது எங்கள் அப்பா, என்னுடைய சகோதரர் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல முன்ன பின்ன இருந்தான்னு சொன்னால், ஏதாவது கொடுக்கணும் வாங்கணும்னு இருந்தால் அவங்களுடைய பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம், எங்கள்கிட்ட வந்து நீங்கள் உரிய ஆவணத்தோடு கேளுங்க, நாங்கள் திருப்பி தந்துடுறோம், நாங்கள் அடைச்சிட்றோம்னு நீங்கள் சொல்கிறோமில்ல. இது யாருடைய சுன்னா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்துருச்சுன்னா இவருக்கு எத்தனை பிள்ளைங்க, என்ன சுத்த விட்டு போயிருக்காரு, எதை சேர்த்து வச்சு, இதெல்லாம் கேள்வி கிடையாது. நாயகத்தின் கேள்வி, இவர் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டுமா, கொடுக்கல் வாங்கல் ஏதாவது குளறுபடி இருக்கிறதா இவரிடத்துல? ஆமாம், இவர் இன்னாருக்கு இன்னும் இதுவரை தரணும். சரி, எல்லாம் மனுஷங்க தானே, வாங்குறது வழக்கம்தான். சரி, அதை அடைக்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்பாங்க. வாரிசுகள் இருக்கிறாங்களா, அதை அடைச்சிருவாங்களான்னு கேட்பாங்க. அடைக்கிறதுக்கு ஆள் இருக்குன்னு சொன்னாதான் ரசூலுல்லாஹ் தொலை வைப்பாங்க. ஹதீஸிலே வருகிறது, ஒரு சஹாபியினுடைய ஜனாசா வந்தது, நபி இதே மாதிரியான கொஸ்டின் வச்சாங்க. அங்கே யாரும் வாரிசுகளும் இல்லை, அந்த கடனை நிறைவு செய்வதற்கு உரிய முறையிலே திருப்பி தருவதற்கான ஆட்களும் இல்லை. ரசூல் சொன்னாங்க, சல்லு அலா சாஹிபிக்கும், நான் இவருக்கு தொலை வைக்க மாட்டேன், நீங்களே தொலை வச்சுக்கங்க. அல்லாவின் தூதர் உயிரோடு இருக்கும் பொழுது, அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது, கடன் வாங்கி அதை திருப்பி அடைப்பதற்கான எந்த வசதி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்காமல் ஒருவர் மரணிக்கிறார். அர்ஹமுர் ராஹிமீன், அகிலங்களின் அதிபதி, அகிலங்களுக்கு எல்லாம் உதவி செய்யக்கூடிய, இரக்கம் காட்டக்கூடிய அந்த ரப்பின் மூலமாக ரஹமத்துல்லில் ஆலமீன் என்று சொல்லப்பட்ட அகிலன்களின் அருள் கொடை அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தொலை வைக்க மாட்டேன், நீங்க தொலை வச்சுங்க. அப்படி என்றால் ஒருவருக்கு கடனோடு ஏற்படக்கூடிய மரணம் எவ்வளவு பாரிய வேதனைகளை கொடுத்துவிடும் என்பதை ரசூலுல்லாஹ் இதிலே உணர்த்துகிறார்கள். நீங்க சர்வ சாதாரணமாக நினைக்காதீங்க கடனை. நீங்க யாராவது ஒருத்தவங்க கடனோடு மரணிச்சாலும் எல்லாத்துக்கும் சிபாரிசு செய்யக்கூடிய நான் முன்னாடி வந்து உங்களுக்கான தொலை வைக்க மாட்டேன். நாயகத்தின் வாக்கு. பிற்காலத்திலே மதீனாவுடைய சூழல் மாறியது, பொருளாதார நிலை நல்ல உயர்நிலைக்கு வந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடனோடு யாராவது இறந்து அப்படி உங்களால் யாருக்கும் அடைக்க முடியாட்டியும் கூட நான் அவங்கள பொறுப்பெடுத்து அடைச்சிக்கிறேன்னு நாங்கள் அதையும் விட்டு விடல. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் மாறும் பொழுது பொருளாதாரத்தில் நிறைவான தன்னிறைவை அல்லாஹ் அந்த மக்களுக்கு வழங்கிய பின்னால் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதாகவும் வரலாற்று குறிப்பு இருக்கிறது. ஆக மொத்தத்தில் பெருமானாரின் எச்சரிக்கை இதிலே கவனிக்க வேண்டியது. நசாயி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. சையதுனா முஹம்மது இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க, நாங்கள்லாம் ரசூலுல்லாஹ் கூட உட்கார்ந்துருந்தோம். நபியோடு உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு ரசூலுல்லாஹ் அப்படி தலை நிமிந்து வானத்தை பார்த்தாங்க. பார்த்த ரசூலுல்லாஹ் டக்குன்னு கீழே தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்க. தொங்க போட்டு சொன்னாங்க, சுபஹானல்லாஹ். சுபஹானல்லாஹ் என்பது பிரம்மாண்டத்தை பார்க்கும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை இல்லையா? பிரம்மாண்டமான ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை சுபஹானல்லாஹ். என்ன கடுமையான விஷயமா இருக்குது இது, எவ்வளவு கடினமானதா இருக்குது, எவ்வளவு கஷ்டத்தை தரக்கூடியதா இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே என்ன கஷ்டம் அது, என்ன கடுமை அதுன்னு எங்களால் கேட்க முடியல. காரணம் அந்த நிலை அப்படி இருந்துச்சு, இறுக்கமான நிலையா இருந்துச்சு. பெருமானாருடைய முகம் அப்படி மாறி போய் இருந்துச்சு. என்னத்தை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, எப்படி கேட்கறது இது என்று தெரியாம நாங்கள்லாம் பயத்தில் இருந்தோம். மறுநாள் வந்துச்சு, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோம், நபியே நேத்து திடீர்னு வானத்தை நோக்கி தலையை உயர்த்தி பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ் எம்புட்டு பெரிய கஷ்டம், எம்புட்டு பெரிய நெருக்கடின்னு சொன்னீங்களே, அது என்ன நெருக்கடி நபியே சொல்லுங்களேன்னு சொன்னோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நசாயில இமாம் நசாயி பதிவு செய்கிறாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வாழுகிற வாய்ப்பை தந்து இறை பாதையிலே போராடுகிற ஷஹீதாகிற வாய்ப்பையும் தந்தா. அவர் போராடி ஷஹீத் ஆயிட்டாரு. மறுபடியும் அந்த மனுஷனுக்கு உயிரை கொடுத்தா. மறுபடியும் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி ஷஹீதானாரு. மறுபடியும் அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்தா. மறுபடியும் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி ஷஹீதானார். எத்தனை தடவை ஆச்சு? 3 வாழ்க்கை, 3 ஷஹீதுங்க. 3 தடவை அல்லாஹ் வாழ்க்கை கொடுத்தா, 3 தடவை ஷஹீதாகக்கூடிய எவ்வளவு கவனத்தோடு நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய செய்தி என்பதை எனக்கு நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களை சொல்வதை விட நான் உங்களுக்கு சொல்வதை விட நீங்கள் எடுத்துக்கொள்வதே சிறப்பு. நான் எனக்கு சொல்லுகிறேன். 3 முறை வாய்ப்பு கொடுத்தான், 3 முறை ஷஹாதத்தை கொடுத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மனிதரிடத்திலே கடன் இருந்தால் அவரும் கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது. கடனோடு அவர் மரணிக்கிறார். ஷஹீது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். சூரா ஆலு இம்ரானிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு வசனம் இது. நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானவர்களை பார்த்து மௌத்தாக்கள் நினைச்சுக்காதீங்க. அவங்க மௌத்தால ஆகல,
பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அவர்கள் ஹயாத்தோடு இருக்காங்க, அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு ரிஸ்க கொடுத்துட்டு இருக்கான்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. அவங்க மூத்தா போல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல வேண்டாம், ஷஹீதுன்னு தனி கேட்டகரி இருக்குது. அவங்க இறந்தாலும் நம் கண்களுக்கு தெரியாமல் வாழுகிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்தஸ்தை ஒரு தடவை இல்லை 3 தடவை அல்லாஹ் கொடுத்தான் ஒரு மனுஷனுக்கு. ஆனா அவர்கிட்ட கொஞ்சோண்டு கடன் இருந்துச்சு, கொடுக்க வேண்டிய ஆளுக்கு அவர் சரியா கொடுக்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னாங்க, அவரால் சொர்க்கத்தை எட்டி பார்க்க முடியாதுன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்படி என்றால் அன்பர்களே, இன்றைய சூழலிலே எவ்வளவு பெரிய நெருக்கடியிலே கடனிலே மக்கள் சிக்கி தவிக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் கடன், எங்கே தொட்டாலும் கடன், ஆடம்பரத்திற்கு கடன், அவசிய தேவைக்கு கடன் என்பது மாதிரி ஆடம்பரத்திற்கு கடன், வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு கடன், தேவைக்கு கடன் என்பதை மாறி தேவைக்கு அதிகமான ஆசைக்கு கடன், எங்கே திரும்பினாலும் கடன், ஜீரோ காஸ்ட், அப்படி இப்படி என்று ஏதோ ஒரு வகையிலே கடனில் சிக்கி சீரழியக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அன்பர்களே, உங்களுக்கு தெரியலாம், இந்த ரமதானில் நடந்த ஒரு வருந்தத்தக்க விஷயம். 2 ஆங்கிள் அதை பார்க்கணும், 2ஐயும் சொல்றேன். இந்த சென்னையிலே உள்ளவர்கள் தான் திசையன் வலை பக்கத்திலே போய் குடும்பத்தோடு கணவன் மனைவி 2 பிள்ளைகள் சுத்தி வந்து ஏதோ கடன், பெரிய கடனில் சிக்கி ஊர்ல அடைக்கலம் இல்லாம ஆதரவு இல்லாம யாரும் அவங்கள அரவணைக்கிறதுக்கு முன் வராம கடைசியில இருந்து என்ன புண்ணியம் அப்படின்னு போய் அவங்க போன கார்ல ஏட்டு பெட்ரோலை மேலே ஊற்றிக்கிட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு அப்படியே தீயை பற்றி மொத்த குடும்பமும் அப்படியே கருகி சாம்பலானது. அன்பர்களே, ரமதானில் நடந்த விஷயம் இது. 2 குழந்தை, ஒரு பிள்ளைக்கு ஒரு 11 வயசு இருக்கும், இன்னொரு பையனுக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும். இந்த காட்சி, அந்த 2 பிள்ளைங்களும் அம்மா அப்பா போகிறாங்களே என்ன பண்ணுறது, நம்ம இருந்து அந்த அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அப்படி கருகி மட்டையாகி அப்படியே அந்த காருக்குள்ளே கிடக்கிறது. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, என்ன பண்றது, அத்தாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நம்ம மட்டும் என்ன செய்யறது, சரி அப்பா உங்களோட நானும் வந்துடுறேன். யாரை குறை சொல்ல, கடன் வாங்கியவர்களையா அல்லது கடனை திருப்பி அடைக்க முடியாத அளவிற்கு பாரத்தை தூக்கி வைத்த அந்த இறந்து போனார்களே அந்த குடும்பத்தையா, இவங்களை கண்டும் காணாம இருந்த சமூகத்தையா, அல்லது நீங்கள்லாம் எங்க பக்கத்தில் வராதீங்க, காசு இருந்தாதான் உங்களெல்லாம் மதிப்போம், இல்லையா நீங்க எட்டி கூட பார்க்காதீங்க அப்படின்னு சொன்ன உறவுகளையா, அல்லது ஊரையா, ஜமாத்தையா, யாரை சொல்ல குற்றம்? இப்போ நான் கேட்கிறேன், இறந்து போன அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏதோ தெரியும், ஆனால் அந்த பச்சை குழந்தைகள் இன்னும் பருவத்தை கூட அடையாத அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? அன்பர்களே, கடனின் ஆபத்து கொடியது. எனவேதான் ரசூலுல்லாஹ் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. கடனாளிகளை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு அவங்கள முறையாக கடன் பெற்றிருந்தால், மார்க்கம் அனுமதித்த ரீதியிலே அவர்கள் கடன் பெற்றிருந்தால் அதிலிருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை செஞ்சாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஏதாவது பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், நெருக்கடியான நிலை என்றால் ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. பிலால் ரலியல்லாஹுக்கு நிறைய அறிமுகங்கள் உண்டு, முஸ்லிம்கள் வட்டத்திலும் இஸ்லாத்தின் அல்லாத இதர சமூக மக்களுக்கு நிறைய பழக்க வழக்கம் உண்டு. அதனால பிலால் ரலியல்லாஹு சீக்கிரமா போய் யார்ட்டையாவது ஏதாவது கைமாத்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ரசூலுல்லாஹ் சொந்த தேவைக்கு வாங்க மாட்டாங்க, வேற ஏதாவது சமூக முன்னேற்றம் சார்ந்த விஷயம். நாயகத்தினுடைய சிறப்பான எண்ணங்கள் எல்லாமும் சமூக முன்னேற்றம் தான். சுய லாபத்தெல்லாம் தூக்கி வச்சிருவாங்க வாரத்தில். இன்னைக்கு நம்மிலே சிலருக்கு எப்பொழுதும் சுயலாபம் மட்டுமே முன்னால் இருக்கிறது, சமூக முன்னேற்றமோ சமூகத்தினுடைய உயர்வை குறித்தோ எந்த சிந்தனையும் எப்பொழுதும் கிடையாது. நாங்கள் அந்த வட்டத்திற்கே வரமாட்டோம் என்று சொல்பவர்களும் உண்டு, இல்லையா? ரசூலுல்லாவின் சிந்தனை எப்பொழுதுமே சமுதாயம் தான், உம்மத்து உம்மத்து உம்மத்து. அந்த உம்மத்தில் உள்ளவர்கள் தான் நாம். நமக்கும் அந்த தலைவரின் சிந்தனை வர வேண்டாமா? அந்த பெருமானாருடைய வழிகாட்டுதல் நமக்கும் உள்ளே ஏற வேண்டாமா? நமக்கும் அவர்களுடைய நிலைப்பாட்டை கடந்து நாம் செல்ல வேண்டாமா? அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சமுதாய முன்னேற்றம்னா பிலால் தான் சொல்லுவாங்க, உடனே வாங்கி கொண்டு கொடுத்துருவாங்க. ஒரு நாள் அப்படி தான் சொன்னாங்க, வாங்கி கொண்டு கொடுத்துட்டாங்க. வாங்கினவர் யார் அப்படின்னா, அந்த கடனை வாங்கினவர் ஒரு முஷ்ரிக்கிட்ட வாங்கினாங்க, ஒரு இணை வைப்பாளர் இடத்துல வாங்கினார். ஒரு மாத கால தவணை கொடுத்தார். ஆனால் ஒரு 4-5 நாள் கழிஞ்ச அபூதாபில் இந்த ஹதீஸ் வருகிறது. ஒரு 4-5 நாள் கழிஞ்ச பின்னாடி பிலால் ரலியல்லாஹு ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல நிற்கும் பொழுது அந்த இடத்துக்குள்ள வந்த இந்த இறை மறுப்பாளர் சத்தம் போட்டு வர்றாரு. என்ன சத்தம்? ஏ கருப்பா, இப்படி ஹபஷா, யா ஹபஷா, யா ஹபஷான்னா இப்படி கருப்பினத்தை சேர்ந்தவனே, நிறத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அவர் உயர்ந்தார், அது இஸ்லாத்தின் பார்வை. ஆனால் இஸ்லாத்துக்கு வராமல் இன்னும் வெளியே நிற்கிறவங்க அவரை அப்படிதான் பார்த்தாங்க, கருப்பராகத்தான் பார்த்தார்கள். ஏ கருப்பா,
என்னிடத்துல காசு வாங்கினியே திருப்பி தர வேண்டாம், அக்கறை இல்லை என்று அவர் மிரட்டுகிறார். அந்த மிரட்டலிலே பிலால் ரலியல்லாஹுவுக்கு கொஞ்சம் அவமானமாகி போனது. 4 பேத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு விஷயத்தை பேசுறதுக்கும் 4 சோத்துக்கு மத்தியில் வச்சு பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குமா இல்லையா? எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு விஷயத்தை நீங்க மாத்தணும்னு ஆசைப்படுறீங்களா 4 பேத்துக்கு முன்னாடிலாம் வச்சு பேசாதீங்க. உங்களுக்கு இருக்கலாம் அதிகாரம், உங்களுக்கு இருக்கலாம் பவர், நீங்க தான் கம்பெனியினுடைய எம்டியா இருப்பீங்க, அல்லது நீங்க தான் உங்க கையில தான் எல்லாம் இருக்குன்றதுக்காண்டி 4 பேத்துக்கு முன்னாடி வச்சுனா ஒருத்தர் அவமானப்படுத்தாதீங்க, அவருடைய தன்மானத்தை சீண்டாதீங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு 4 சோத்துக்கு மத்தியில் பேசுங்க. இந்த வார்த்தை பிலால் ரலியல்லாஹு அப்படி கூனி குறுக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு இப்படி கேட்டு போட்டாரு, காசை தருவியா மாட்டியா அப்படின்னு மிரட்டுறாரு. அந்த மிரட்டல் தன்மானத்தை இழக்கக்கூடிய சூழலாக ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு உணர்ந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க, இஷா தொழுது முடிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் என் சொந்த தேவைக்காண்டி காசை வாங்கல, ஆனால் நீங்கள் கேட்டீங்க மார்க்கத்தினுடைய முன்னேற்றத்திற்கு சில பல உதவிகளுக்காக கேட்டீங்க, இவர்கிட்ட வாங்கி கொடுத்தேன், ஆனால் என்னை கொச்சப்படுத்திட்டாரு, என்னை பேசின பேச்சு எனக்கு பயத்தை ஏற்படுத்திச்சு, நான் ஊரை விட்டு காலி பண்ண போகிறேன், இந்த ராத்திரியும் நான் போயிடுறேன். யார் ரசூலுல்லாஹ், ஏதாவது அன்பளிப்புகள் வந்தால், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உதவிகள் வந்தால், நீங்கள் எனக்கு பகரமாக இருந்து இந்த மனிதரிடத்தில் அந்த கடனை கொடுத்து முடிச்சிடுங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட பின்னால் நான் ஊருக்கு வரேன். தலகாட்ட முடியல, கடனாளிகள் ஊருக்குள்ளே தலகாட்ட முடியாது, எங்காவது அவமானப்படுத்திடுவானோ, கடன் கொடுத்தவன் வந்து பொருளை எடுத்து வெளியே போட்டு விடுவானோ, 4 பேருக்கு முன்னால் வைத்து அவமானகரமான பேச்சையை பேசுவானோ என்ற அச்சம் இருக்குமா இல்லையா? நான் ஊரை விட்டு காலியாயிருன்னு போறாருங்க. இஷா தொழுவச்சி முடிச்சுட்டு போனவங்க காலை ஃபஜருடைய சமயத்தில் ரசூலுல்லாஹ் வந்து சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டார். கொஞ்சம் தூரம் போனதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தரை சொல்லி, பிலால் போய்கிட்டு இருக்காரு வழியில், பிடிச்சி கூட்டு வாங்கன்னாங்க. பிலால் ரலியல்லாஹு கூட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நிப்பாட்டப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய அந்த தன்மானத்தை அவரை சீண்டிட்டாரு, கடனை கொடுக்க முடியலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கல்ல, அல்லாஹு தாலா ஃபதக் மன்னர் ஒரு மன்னர் இருந்தார், அவர் புறத்திலிருந்து ஒரு அன்பளிப்பை நமக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். இப்போ நீங்கள் கொடுத்தரணுன்ற சிந்தனை இருந்துச்சு உங்களுக்கு, நம்ம அதனால் வந்து நம்முடைய தன்மானத்தை இழக்கக்கூடாது, உரிய நேரத்தில் கொடுத்தரணும். 1 மாத தவணை கொடுத்தான், ஆனால் 4 நாளில் வந்து அவன் அவமானகரமாக கேட்குறான், அவன் எல்லையை மீறி நம்மள்கிட்ட பேசுகிறான், ஆனால் கொடுத்தரணும்னு எண்ணம் இருந்துச்சுல்ல, அல்லாஹ் கொடுத்துட்டான். இந்த நிற்கிது பாருங்கள் ஒட்டகம், 4 ஒட்டகம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சரக்கு எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது, கொண்டு போங்க, அந்த ஆளுக்கு எம்பிட்டு கொடுக்கணுமோ கொடுத்துட்டு மிச்சத்தை கொண்டு வாங்கன்னாங்க. கொண்டு போனார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, கொடுத்தார். மிச்சம் இருக்கிற ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஆமா யார் ரசூலுல்லாஹ் இருக்குது என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் பெருமானார் பள்ளிவாசலை விட்டு வீட்டுக்கு சென்றார்கள். அதுவரை வீட்டுக்கு கூட போகவில்லை. ஒரு விஷயத்தில் பொறுப்பெடுத்து விட்டோம், நம்மால் ஒருவர் சிரமப்படுகிறார், ஊரை விட்டு காலியாகிறார், அந்த நிலையை மாற்றாமல் நான் என் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன் என்று பெருமானார் உறுதியோடு நின்றார்கள். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த உறுதிப்பாடு இருக்குது? படட்டும், நம்ம என்ன செய்ய முடியும், நாலாம் பொறுப்பாக முடியுமா, நாலாம் பேச முடியுமா, பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம், என்ன பெரிய பிரச்சனைனா நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்ற நிலைப்பாடு தான் நம்மிலே பலருக்கு இருக்கிறதே ஒழிய, இது அல்லாஹ்வுடைய விஷயமாச்சே, நாளைக்கு மறுமையிலே எந்த நிலையிலே நான் என்ன முகத்தை கொண்டு வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பது என்ற நிலைப்பாடு இல்லையே. பெருமானார் மாற்றி கொடுத்தார்கள், உதவினார்கள். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை சொல்ல முடியும், நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஆக கடனை கொடுக்கறதுக்கும் மார்க்கம் அது சார்ந்த விஷயங்களை நமக்கு ஊக்கப்படுத்துது. கடனை வாங்கினவங்க உரிய முறையில் திருப்பி அடைத்து விட வேண்டும் என்ற எச்சரிக்கைகளை சொல்லுகிறது. அதே மாதிரி இந்த 2 நிலையிலும் தடப்படாமல் நடுநிலையாக இருப்பாங்க பார்த்தீங்களா, கடன் கொடுக்கவும் இல்லை, வாங்குற மாதிரி சிச்சுவேஷனை வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு வைக்கவும் இல்லை, அப்படின்னு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அழகான வழிகாட்டுதலை பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள், யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு, கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு. புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள் தெரியுமா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம், யா அல்லாஹ் பாவம் செய்யாமல் என்னை காப்பாத்து, கடன் இல்லாமல் என்னை காப்பாத்து, எனக்கு அதை கொடு இது கொடு இது வேணும் அது அதிகமாக வேணும், எனக்கு பாவம் செய்யக்கூடாது, கடனோடு நான் வாழக்கூடாது, இந்த 2 எனக்கு வேண்டவே வேண்டாம், இந்த 2ஐ விட்டு என்னை காப்பாற்றி விடு என்று கேட்பார்கள். ஒரு சஹாபி கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் எல்லா தொழுகைக்கு பின்னாடி இந்த துவா கேட்குறீங்களே, எல்லா தொழுகையிலுமே இந்த துவாவை நீங்கள் கேட்குறீங்களே, இதனுடைய தாத்பரியம் என்ன, ரகசியம் என்னன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, இதா கானர் ரஜுலு கரிம ஹத்தஸ ஃபகதிப வவஅத ஃபஅக்லஃப, ஒருத்தர் கடனாளியா ஆயிட்டார்னா பல நேரங்களில் பேசுவார், ஆனால் பேச்செல்லாம் பொய்யாக வந்துவிடும். பல நேரங்களில் வாக்கு கொடுப்பார், அந்த வாக்குக்கெல்லாம் மாற்றம் செய்து கொண்டே இருப்பார்.
இந்தா தர்றேன் பாரு, ஒரு மாதம் ஃபோனே எடுக்க மாட்டார். இந்தா வர்றேன் பாரு, அதுக்கடுத்து அந்த இடத்துல அவரை பார்க்கவே இயலாது. இப்போ பொய் என்பது பெரும் பாவம், வாக்கு மோசடி என்பது பெரும் பாவம். இந்த ரெண்டும் எதுக்கு பின்னாடி தொத்திக்கிட்டு வருதுன்னா, கடனுக்கு பின்னாடி தொத்திட்டு வரக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால் அந்த பாவமே வேண்டாம். ஏன் அந்த பாவத்துக்கு போகணும்? எனக்கு வேண்டவே வேண்டாம். எனவே தான் நான் ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன் அல்லாஹ்விடத்திலே, கடன் இல்லாத வாழ்வை கொடு. இது முக்கியமான ஒரு துவா. புகாரி ஷரீஃபில் இருக்கிறது. அபூதாவுது ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. சையதுனா அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பு, ஹஸரத் அபூ ஸயீதுல் குத்ரி ரலியல்லாஹுடைய அறிவிப்பு. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பெரிய கவலையில், கஷ்டத்தில், நெருக்கடியில் பள்ளிவாசலில் சிக்கி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அவருடைய முகத்தை பார்த்துட்டு கேட்டாங்க, என்னப்பா பெரிய கவலையில் இருக்க போல தெரியுதே, பெரிய ஏதோ கஷ்டத்தில் இருக்க போல தெரியுதே, என்னையாப்பா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அபூ உமாமா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு கவலை காரணம் கடனாளியாக இருக்கேன், நான் கடனை கொடுக்கணும், வாங்கிட்டேன், வாய் விட்டு கேட்டு வாங்கிட்டேன், நான் எப்படியா திருப்பி தரேன்னு வாங்கிட்டேன். இப்போ எந்த முகத்தை வச்சு அவரை போய் பார்க்கறது? அவரை பார்த்தாலே எனக்கு மனசு உறுத்துது, மனசாட்சி என்னைய கொல்லுது. கொடுக்கலையே நீ இன்னும் எத்தனை முறை அவர் முகத்தை பார்க்குற, எத்தனை முறை அவரை கடந்து போற, கொடுக்க வேண்டாமா வாங்கினதை திருப்பி, கொடுக்க வேண்டாமா வாங்கினதை திருப்பி. திடீர்னு மௌத்தா போயிட்டா என்ன செய்வேன்? அல்லாஹ்வுக்கு முன்னாடி இந்த முகத்தை வச்சு எப்படி போய் நிற்ப நீ அப்படின்னு என் மனசு குத்துது. நான் யார்கிட்ட போய் சொல்ல? அல்லாஹ்ட்ட சொல்ல வந்திருக்கேன். எப்படியாவது குர்ரா அல்லா, வழி குர்ரா அப்படின்னு சொல்லி கேட்டு அதில் அபூ உமாமா ரலியல்லாஹு சொல்லி முடிக்காங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உனக்கு ஒரு துவா சொல்லித்தரேன்ப்பா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது, உன்னுடைய கவலை எனக்கு விளங்குது, நான் சொல்லித்தர துவா ஓதுங்க, முயற்சி பண்ணுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். முயற்சி பண்ணணும், கொடுக்கணும்னு சிந்தனை வரணும். போட்டெல்லாம் காந்தி கணக்குன்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. காந்தி கணக்குன்னு ஒருத்தர் நினச்சிட்டாருன்னா, அப்படின்னா என்னங்க காந்தி கணக்குன்னா? பட்டையை போடுறது தான் அர்த்தம். அப்படி நினச்சிட்டா முடிஞ்சு போச்சு. வாய்ப்பு கிடைக்காது. காசு பணம் கையில் வந்து போகும், கிடைக்காது. உள்ளத்தில் நினைக்கணும், வாங்கினவருக்கு திருப்பி கொடுக்கணும். இங்கே ஏமாற்றக்கூடாது. இங்கே ஏமாத்திட்டா என்னை அல்லாஹ் அங்கே ஏமாத்திடுவான். என் மறுமை ஏமாற்றப்பட்டுரும், என்னுடைய ஆகிரத் ஏமாற்றப்பட்டு விடும். ஆகிரத் ஏமாற்றப்பட்டு விட்டால் எனக்கு நரகம்தான் மிச்சமாக கிடைக்கும் கூலியாக. எனவே அவர் உறுதி கொண்டார். உறுதிகொள், இதை ஓதுன்னு சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்லி வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்லி வ அஊது பிக மின் கலபத்தித் தைன் வ கஹ்ரிர் ரிஜால். ரொம்ப முக்கியமான துவா. ஹஜ்ரத் அபூ உமாமா சொல்றாங்க, இந்த துவாவை நான் ஓதுனேன், முயற்சி பண்ணேன், கடனை அடைக்கணுன்றது தான் என்னுடைய முதல் டார்கெட்டாக இருந்துச்சு, மற்றதெல்லாம் அடுத்து தான். இந்த துவாவை ஓதி முயற்சி பண்ணேன், அல்லாஹ் எனக்கு கவலையையும் போக்குனா, என் கஷ்டத்தையும் தீத்தான், கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்பையும் தந்தான். சொன்னால் நம்ப மாட்டீங்க, பரக்கத்தா வாழ்ந்தேன். எப்படி பரக்கத்தா வாழ்ந்தேன் தெரியுமா? கடனை வாங்கி கூனி குறுகி எல்லாம் வாழ்ந்த நிலை மாறி கடன் கொடுக்குற அளவுக்கு என்னுடைய நிலையை அல்லாஹ் உயர்த்தினான். என்ன காரணம்? அந்த துவாவினுடைய பவர் ஒன்று. ரெண்டாவது, எப்படியாவது அடுத்தவரை ஏமாத்தாமல் கொடுத்தோம்னு நினைச்சோம்ல, அந்த உறுதியான எண்ணத்திற்கு அல்லாஹ் கொடுத்த கூலி. எல்லாம் வல்ல அல்லாஹ் இப்படியான சிறந்த சிந்தனையோடு வாழுகிற நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கி புரிவானாக. வாழும் காலம் வரை யாரிடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் கடன் நெருக்கடியோடு தத்தளிக்கக்கூடிய சூழலிலே வாழ விடாமல் தான் நம் எல்லோரையும் காத்து ரட்சிப்பானாக. மகிழ்ச்சிகரமான நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் நமக்கு தருவானாக. கடனாளிகளாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு அல்லாஹ் அதை நிறைவேற்றுவதற்கு, அதற்கான அடைப்பதற்கான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. கடன் அடைக்க முடியவில்லையே என்ற வருத்தத்தினாலே வேறு வினோதமான முடிவுகளை, வேறு வாழ்க்கையினுடைய முடிவை நோக்கி உண்டான முடிவுகளை எல்லாம் எடுக்காமல் அல்லாஹ் சமூகத்தை காத்து ரட்சிப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.